அதிமுகவில் வந்து பாஜக 27 வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக சொல்லியிருக்குமா, ஆர்டராக போட்டிருக்குமா? பச்சையாக சொல்ல முடியும். ஹோட்டலில் ஒருபோதும் பாஜக கூட கூட்டணியே கிடையாதுன்னு பட்டவர்த்தனமாக எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டு அமித்ஷா வராரு, பக்கத்துலேயே மௌனமாக உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு வெளியே வராரு. 27 பாஜக கூட்டணி கட்சிகள் அதிமுக தலைமையில் தானே தமிழ்நாட்டில் கூட்டணி அப்படி தானே சொன்னாங்க. அப்போ கூட்டணி சின்ன சின்ன கட்சிகள்லாம் எந்த சின்னத்தில் நிற்கணும்? அதிமுக ஏன் தாமரையில் நிற்கிது? இதை எவனாவது பேசினானா? ஏன்னா இந்த கூட்டணி பலமாக இருக்குது, ஐடியாலஜிக்கலாக ஒட்டி இருக்குது. இதை பிரிக்கணும் அப்படின்னா இப்படியெல்லாம் பேசணும். ஒத்த சீட்டு, ரெட்டை சீட்டு, 3 சீட்டுன்னு இப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் இவங்களோட காழ்ப்புணர்ச்சி, அவ்வளோதான். இதில் நம்ம இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக செட் ஆனது. திமுக இந்த வாட்டி ஆட்சி அமைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3வது நாள் ஒரு மக்கள் விரோத சட்டமோ இல்லை சட்ட ஒழுங்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா எவன் போராடுவான்? விஜயா? ஒருத்துக்கும் கிடையாது. அதிமுக எடப்பாடி பழனிசாமியா? கிடையாது. இங்க இருக்க கூட்டணி கட்சி தான் அழுத்தம் கொடுக்கும். இங்க இருக்க கூட்டணி கட்சி தான் போராட்டம் நடத்தும். நான் பட்டியல் போடுவேன். வேங்கையில் எவன் போராட்டம் நடத்துனது? அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அமைப்புகள்ல இருக்க டிஒய்எஃப்ஐ, அடுத்து விசிகா,